Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்ன அப்படினா electrical circuits and transducer. அந்த சப்ஜெக்ட்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படினா என்ன பண்ணா சர்க்யூட் தியரம்ஸ்னா என்ன, அத மேக்ஸ்வெல் மெஸ்கரண்ட் மெத்தட்னா என்ன, அது ரிலேட்டடான சில ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது அப்படினா நோட் வோல்டேஜ் அனலைசிஸ். செகண்ட் வந்து சர்க்யூட் தியரம் and டெக்னிக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நோட் வோல்டேஜ் அனலைசிஸ்னா என்ன அப்படினா நோட் வோல்டேஜ் மெத்தடில் ஒரு சர்க்யூட்டில் உள்ள ஓகேவா அதில் லூப்புகளில் கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை பயன்படுத்தி ஈக்குவேஷன்ஸ் எழுதப்படும். அங்கே வந்து நம்ம என்ன பண்ணால் மெஸ்கரண்ட் மெஷர்ட் அனலைசிஸ் மெத்தடில் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நோட் வோல்டேஜ் மெத்தடில் கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். அங்கே கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணி நம்ம இங்கே நோட் வோல்டேஜ் மெத்தடில் கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், லூப் ஈக்குவேஷன்ஸ் எழுதி அதோடைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, நோட் என்பது ஒரு சர்க்யூட்டில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பிரான்ச்சுகள் கூடிய சந்திக்கக்கூடிய ஜங்ஷனுக்கு பேர் தான் என்னென்ன ஜங்ஷன் பாயிண்ட் ஆகும். நோட்னா என்ன அப்படின்னா 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பிரான்ச்சுகள் சந்திக்கும் ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது நோடு. ஓகேவா? இந்த நோடில் ஒரு நோடு தான் என்ன பண்ண ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கிறேன். மூணு அல்லது அதுக்கு மேற்பட்ட அல்லது நோடுகள் இருக்குல்ல, பிரான்ச் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நோடை வந்து நான் ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த ரெஃபரன்ஸ் நோடோட வோல்டேஜஸ் ஆல்வேஸ் வந்து 0 ஆகவும் மற்ற நோடோட வோல்டேஜ் வந்து P1 P2 எனவே இது வந்து அசம்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நோடு வோல்டேஜ் அனலைசிஸ்னா என்ன அப்படின்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை பயன்படுத்தி நான் என்ன பண்ணுறேன், லூப் ஈக்குவேஷன்ஸ் எழுதி அதோட ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுறேன். அதில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நோட்னா என்ன அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில் 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட பிரான்ச்சுகள் சந்திக்கக்கூடிய ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா நோடு. ஓகேவா? அதில் ஒரு நோடை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் நோடாகவும் மற்ற நோடுகளை வந்து நான் என்ன பண்ணுறேன், V1 V2 வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் நோட் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் நோடோட வோல்டேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்வேஸ் 0 ஆகவும் மற்ற நோடோட வோல்டேஜ் வந்து V1 V2 எனவும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு சர்க்யூட்டில் மொத்தம் n நம்பர் ஆஃப் நோடு இருந்தால் எத்தனை ஈக்குவேஷன்ஸ் எழுதணும், n நம்பர் ஆஃப் n-1 கரண்ட் ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ n நம்பர் ஆஃப் நோட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 நோடு இருக்குது அப்படின்னா எத்தனை ஈக்குவேஷன்ஸ் வந்துப்பா, n-1 is 3 - 1 ஸோ ஈக்குவல் டு வந்து 2. ஸோ 2 கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் அதனுடைய அசம்ஷன். இந்த அசம்ஷன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிவன் நெட்வொர்க், இந்த நெட்வொர்க் எடுத்துக்கிறேன். இந்த நெட்வொர்க்குக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நோட் வோல்டேஜ் அனலைசிஸ் மெத்தட் மூலமாக சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நோட் வோல்டேஜ் முறையில் ஒரு நெட்வொர்க்கை சால்வ் செய்யும் முறை. ஸோ திஸ் இஸ் ஓவரால் நெட்வொர்க். இந்த 2.71 மொத்தம் எத்தனை நோடு பாருக்கு, 1 2 3. ஸோ மொத்தம் 3 நோடு இருக்குது. அப்போ 3வது நோடு தான் என்னது ரெஃபரன்ஸ் நோடாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? தேர்ட் நோட நான் ரெஃபரன்ஸ், இதில் 3வது நோடு ரெஃபரன்ஸ் நோடு. V1 V2 இது வந்து என்னது நோடு 1 மற்றும் நோடு 2வில் உள்ள வோல்டேஜ்கள் ஆகும். இதில் 3 நோடு இருக்குது, 1 2 3. ஓகேவா? ஸோ அதில் 3வது நோடை நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் நோடாக வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த 1 மற்றும் 2ன்ற நோடில் உள்ள வோல்டேஜ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா V1 V2 வித் ரெஸ்பெக்ட் டு என்னது நோட் 3. ஓகேவா? ஸோ பின்னர் ஒவ்வொரு நோடிலும் கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை பயன்படுத்தி ஈக்குவேஷன்ஸ்கள் எழுதும் போது கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை பயன்படுத்தி கிர்ச்சாஃப் வாட் இஸ் மீன் பை கிர்ச்சாஃப் கரண்ட் லா, ஒரு சர்க்யூட் என்ட்ரிங் இன்டு த சர்க்யூட், the current entering into the circuit will be equal to the current leaving into the another circuit. ஓகேவா? ஒரு சர்க்யூட்டில் எங்கெங்கெல்லாம் கரண்ட் வந்து உள்ள என்ட்ரி ஆகுதோ அதோட குறியல் கூட்டுத்தொகையானது ஒரு சர்க்யூட்டை விட்டு விலகி செல்லும் மின்னோட்டங்களின் குறியல் கூட்டுத்தொகைக்கு எனது சமமாகும். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் எனது கிர்ச்சாஃப் கரண்ட் லா. அட் நோட் 1 அப்ளை தி கிர்ச்சாஃப் வந்து கரண்ட் லா. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நோடுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா ஈக்குவேஷன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது என்னென்னா இந்த கரண்ட் I1ன்ற கரண்ட் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா I2 + I4. ஓகேவா? I2ன்ற செகண்ட் லூப்பில் அண்ட் ஃபோர்த் லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட சம் ஆட் பண்ண அப்படின்னா ஃபைனலி we can get the answer for I1. So I1 is equal to I2 plus another I4. At node 1 apply the Kirchhoff current law. I1 is equal to I2 plus I4. I1 na enna abina I1 equal to VA minus another அந்த ஃபஸ்ட் லூப்பில் வழியாக உள்ள வோல்டேஜஸ் வந்து V1. ஓகேவா? ஸோ VA minus V1 divided by R1. எனக்கு ஓம்ஸ்லாம் தெரியும், I is equal to V/R. இப்போ ஃபஸ்ட்டு நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன வோல்டேஜ் இருக்குப்பா, VAன்ற வோல்டேஜ் இருக்குது. அண்ட் நோடு 1ல் உள்ள வோல்டேஜஸ் V1. ஸோ VA minus V1 divided by R1. அண்ட் I2னா என்னது, செகண்ட் லூப்பில் என்னென்ன கரண்ட் வந்து வோல்டேஜஸ் இருக்குது, V1 அண்ட் மைனஸ் V2. ஃபஸ்ட்டு நோடு அண்ட் செகண்ட் நோடு ரெண்டுக்கு நடுவில் இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட் நோடில் உள்ள வோல்டேஜஸ் V1 அண்ட் செகண்ட் நோடில் உள்ள வோல்டேஜஸ் V2. ஸோ ரெண்டோட வோல்டேஜ் வந்து என்னது டிஃப்ரென்ஸ் டிவைட் பை R2. அண்ட் I4 is equal to ஏன்னா I3ன்ற நோடு ரெஃபரன்ஸ் நோடை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கிறேன் தேர்டு லூப்பை. அதனால் அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு சொன்னது 0.
ஓகே I3 I4 is equal to I4 என்னது fourth loop current என்னது அது வழியாக flow ஆகக்கூடிய வோல்டேஜ் fourth loop current வழியாக flow ஆகக்கூடிய வோல்டேஜஸ் வந்து V1 divided by R4 ஓகேவா ஸோ என்ன பண்ணுற VA minus V1 divided by R1 is equal to இதான் வந்து current entering into the circuit is equal to current leaving into the circuit I2 plus I4 ஸோ I1 is equal to என்னது VA minus V1 divided by R1 is equal to V1 minus V2 divided by R2 plus V1 divided by என்னது R4 ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் எது இப்போ காமன் டேர்ம் V1 இஸ் அ காமன் டேர்ம் ஸோ வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன வரும் 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R4 மைனஸ் V2 V1 V2 டேர்ம்லாம் தனியாக எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேஷன்ஸ்க்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் ஓகே ஸோ இதில் காமன் டேர்ம் என்னது V1 ஸோ V1 காமன் எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும் 1/R1 ப்ளஸ் 1/R2 மைனஸ் வந்து ப்ளஸ் 1/R4 மைனஸ் V2 இன்ட்டு 1/R2 is equal to VA divided by R1 that is the equation number என்னது 1 ஸோ at node 1 apply the Kirchhoff current law என்ன கிடைக்குது உங்களுக்கு equation is final equation is V1 into 1/R1 plus 1/R2 plus 1/R4 minus V2 into 1/R2 is equal to VA divided by R1 okay இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் நோடு எடுத்துகிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் கிர்ச்சாஃப் கரண்ட்டில் லூப் ஈக்குவேஷன்ஸ் மூலமாக நான் என்ன பண்ணுறேன் லூப் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறேன் ஸோ I2 plus I3 will be equal to வந்து I5 I2 equations என்னப்பா V1 minus V2 divided by R2 I3 equations என்ன VB divided minus V2 divided by R3 is equal to I5 equation அதுக்கு across உள்ள voltage is V2 divided by அதுக்கு across உள்ள resistance values என்னது R5 ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸில் இந்த வேல்யூஸை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன் ஸோ I2 plus I3 is equal to I5 இருக்கும் இல்லையா இல்லை I2க்கு பதில் என்ன பண்ணுறேன் V1 minus V2 divided by R2 plus I3க்கு பதில் என்னது VB minus V2 divided by R3 is equal to I5 பதில் என்ன பண்ணால் V2 divided by என்னது R5 ஓகே ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் காமன் என்ன இருக்குது இங்கே மைனஸ் V1 காமன் எடுத்துட்டோம்னா என்ன பண்ணால் 1/R2 plus இதில் V2 காமன் எடுத்துட்டோம்னா இருக்கும் 1/R2 plus 1/R3 plus 1/R5 will be equal to VB divided by another R3 so V1 V2 டேர்மில் தனியாக எழுதிக்கணும் கான்ஸ்டன்ட் டேர்மில் தனியாக எழுதி தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் வந்து 2 ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் நோடு 1ல் நான் என்ன பண்ணுறேன் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை கரண்ட் லாவை அப்ளை பண்ணி ஒரு லூப் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணேன் தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் வந்து 1 செகண்ட் இந்த நோடுக்கு நான் செகண்ட் நோடுக்கு நான் என்ன பண்ணுறேன் கிர்ச்சாஃப் அந்த கரண்ட் லாவை அப்ளை பண்ணி லூப் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணேன் தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் வந்து 2 இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணுறேன் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறேன் ஓகேவா ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா R1 கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த இருக்கு இல்லையா V1 coefficients அங்கே அந்த I1 coefficients I2 coefficients I3 coefficients தனித்தனியாக எழுதுவோம் இங்கே வந்து V1 V2 V3 coefficients தனித்தனியாக V1ல ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் உள்ள coefficients என்னப்பா 1/R1 plus 1/R2 plus 1/R4 அதான் இங்கே எழுதியிருக்காங்க மைனஸ் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் எனது V2 டேர்ம் என்னப்பா இருக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் மைனஸ் 1/R2 ஈக்குவேஷன்ஸ்க்கு அந்த பக்கம் வந்து VA divided by R1 அதை இங்கே சைடு எழுதியிருக்காங்க ஓகேவா ஈக்குவேஷன்ஸ்க்கு ஈக்குவலுக்கு அந்த சமம் ஸோ அது V1 உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் V2ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த V2ன்ற எக்ஸ்பிரஷன் இதான் செகண்ட் நோடோட எக்ஸ்பிரஷன் அதில் V1 கோஎஃபிஷியன்ட்ஸ் இஸ் minus 1/R2 அண்ட் V2ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் இஸ் எவ்வளவு 1/R2 plus 1/R3 plus 1/R5 will be equal to என்னது VB divided by என்னது R3 ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுறேன் காமனாக இந்த மாதிரி இருக்குது நான் என்னோட மேட்ரிக்ஸ் ஃபார்மில் சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதுறேன் G 1/R அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட தலைகீழி தான் என்ன பண்ணால் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ G into V1 V2 அப்படின்றது என்ன பண்ணால் காமனாக என்ன பண்ணுறேன் வோல்டேஜ் மேட்ரிக்ஸில் எழுதிக்கிறேன் ஓகேவா அண்ட் V/R ஈக்குவல் டு என்னது ஹை ஸோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமனாக என்னது கரண்ட் மேட்ரிக்ஸில் எழுதுறேன் ஸோ G into V ஈக்குவல் டு என்னது ஹை G இஸ் தான் என்னது கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் V இஸ் அ வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் I இஸ் என்னது கரண்ட் மேட்ரிக்ஸ் இதனை எப்பாறு பொதுவாக கீழ்கண்ட மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னா G11 G12 G21 G22 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் காமனாக அந்த G மேட்ரிக்ஸை எழுதலாம் அண்ட் V மேட்ரிக்ஸ் எப்படி எதுனா V1 V2 அப்படின்னு எழுதலாம் அண்ட் கரண்ட் மேட்ரிக்ஸ் I எப்படி எழுதலாம் அப்படின்னா I1 I2 அப்படின்னு சொல்லி எழுதுறோம் ஓகேவா G11னா என்ன அப்படின்னா நோட் 1ல் இணைக்கப்பட்டுள்ள எல்லா மின்தடைகளுடைய கண்டக்டன்ஸ் மதிப்பின் கூட்டுத்தொகையாகும் ஓகே அங்கே நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா R11 படித்தோம் R11னா ஃபஸ்ட் லூப்பில் உள்ள எல்லா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஓகே அது மாதிரி G11னா என்ன ஃபஸ்ட் லூப்பில் உள்ள எல்லா கண்டக்டன்ஸோட வேல்யூ அதாவது எல்லா மின்தடையினுடைய தலைகீழ் மதிப்போட கூட்டுத்தொகை அதாவது ரெசிஸ்டன்ஸோட தலைகீழ் தான் என்னது கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ எல்லா ரெசிஸ்டன்ஸோட தலைகீழ் எல்லாத்தையும் நீங்கள் நம்ம கூட்டிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் என்னது G11 G22னா என்ன அப்படின்னா நோட் 2ல் இணைக்கப்பட்டுள்ள எல்லா மின்தடைகளின் கண்டக்டன்ஸ் மதிப்பினுடைய கூட்டுத்தொகை அண்ட் G12 அண்ட் G21னா ஃபஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் இடையில உள்ள கண்டக்டன்ஸ் வேல்யூ G21னா செகண்ட் லூப்புக்கும் ஃபஸ்ட் லூப்புக்கும் இடையில உள்ள கண்டக்டன்ஸோட வேல்யூ ஓகேவா ஸோ இப்போ நம்ம இதில் நெகட்டிவ் சைனால் குறிப்பிடப்பட வேண்டிய காமனாக இருக்குல்ல அந்த காமன் ரெசிஸ்டன்ஸ் அந்த காமன் கண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து
நம்ம நெகட்டிவ் சைனில் என்ன பண்ணணும் குறிக்கணும் ஓகேவா. அதாவது ஒரே லூப்புக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் என்ன இருக்கோ அது எல்லா வேல்யூவும் கூட்டிடணும். பட் காமனாக இருக்குது அதே ஆஸ் யூஷுவல் என்னது மேக்ஸ்வெல் மெஸ்கரண்ட் மெத்தடோட அசம்ஷன் மாதிரியே தான். பட் அங்கே ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து கண்டக்டன்ஸ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணாங்க. ரெசிப்ரோக்கல் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஓகே ஸோ இது வந்து ப்ரொசீஜர் ஸ்டெப் நம்ம பார்த்துட்டோம் நோட் வோல்டேஜ் மெஷர் மெத்தடோட. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ராப்ளம்ஸ்குள்ளே போக போகிறோம் ஓகேவா. ஸோ ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் வந்து 2.8. இதில் என்ன பண்ணால் இந்த சர்க்யூட் shown below find the voltages V1 and V2 by node voltage வந்து மெத்தட். ஸோ இந்த சர்க்யூட் கொடுத்துட்டாங்க, இந்த சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் V1 and V2 எவ்வளோன்னு சொல்லி உடனே கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா எத்தனை நோடு இருக்குப்பா ரெண்டு நோட்ஸ் தான். ஸோ V1 and V2ன்னு சொல்லி 2 நோடு இருக்குது. ஓகே ஸோ ரைட்டிங் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் 2 நோட்ஸ் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஓகே 2 நோடுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் எழுதி அதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நான் கொண்டு வரணும். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லூப் அப்படி எடுத்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன ரெஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் ஆயிருப்பா 2 ohm ரெஸ்டன்ஸ் அண்ட் 5 ohm ரெஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 1/2 + 1/5 ப்ளஸ் என்னது 1 என்னது 10 ஓகேவா. இதுக்கு அக்ராஸ் உள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ் வாடி வந்து இந்த V1 ரெசிஸ்டன்ஸில் இங்கே 10 கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு நோடில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் ஆயிருக்கு 2 ohm 5 ohm and 10 ohm. ஸோ அந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுடைய ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும் 1/2 + 1/5 + 1/10 ஓகே. அண்ட் ஆர் இந்த V1 ஆர் இந்த G11 and G22 இதான அந்த ஃபார்முலாப்பா G என்னது 11 and G22 G12 G21 and G22 ரெண்டு நோட் இருந்துச்சுன்னா தட் இஸ் 2x2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 3 நோடு இருந்துச்சுன்னா 3x3 மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் ஓகேவா. ஸோ G12னா ஃபஸ்ட் நோடுக்கும் செகண்ட் நோடுக்கு இடையில என்ன இருக்குது வோல்டேஜ் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்து 10 ohm. ஸோ வந்து அந்த ஃபஸ்ட் நோடுக்கும் செகண்ட் நோடுக்கு நடுவில் இருக்கனால 10 ohm இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா -1/10 ஏன்னா காமன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதை வந்து என்ன பண்ணுறேன் நெகட்டிவ் சைன்ஸில் நான் என்ன பண்ணணும் இண்டிகேட் பண்ணும். ஸோ மைனஸ் அந்த 1/10. அடுத்து வந்து R21 அப்போ -1/10. அடுத்து R22 அப்படின்னா என்னது செகண்ட் லூப்பில் உள்ள ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் லூப்பில் என்னென்னலாம் இருக்குது என்னெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு 10 ohm 5 ohm அடுத்து 1 ohm ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு ஓகேவா. அதை இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ 1/10 + 1/5 + 1 என்னது 1 into V1 V2 is equal to 20/2 and 40/1 ஓகேவா. ஸோ நீங்கள் இதை பண்ண வேண்டாம் கேல்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க 1/2 + 1/5 + 1/10 சப்ஸ்டியூட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 0.8 -1/10 சப்ஸ்டியூட் பண்ணால் -0.1 -1/10 சொன்னால் -0.1 அடுத்து 1/10 + 1/5 + 1/1 சப்ஸ்டியூட் பண்ணால் எவ்வளவு 1/1.3. So into V1 V2 will be equal to and 20/2 is equal to 10 and 40/1 is equal to 40 ஓகேவா. ஸோ 0.8 -0.1 -0.1 1.3 is equal to the cross multiply பண்ணுங்க. இது this is nothing but another delta. இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இந்த இதுக்கு பேர் என்னென்னா டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. அந்த டெல்டாவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து 0.8 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 0.8 into 1.3 minus of -0.1 into -0.1. Then நீங்கள் calculator substitute பண்ணால் what's the value for delta is 1.03. Next delta 1 delta 1 ஃபஸ்ட்டு காலம்க்கு பதிலாக நீங்கள் டெல்டாவோட ஃபஸ்ட்டு காலம்க்கு பதிலாக இந்த வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் கரண்ட் வேல்யூ எவ்வளவுங்க 1040 சப்ஸ்டியூட் பண்ணும் ஃபஸ்ட் காலம் போல் -0.1 and 1.3 ஓகேவா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்னப்பா கிடைக்குதுங்க உங்களுக்கு ஆன்சர் 10 into 1.3 minus another 40 into another minus another 0.1 minus 40 into minus another 0.1 ஓகேவா. ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க கால்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கால்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் இஸ் another 17 ஓகேவா. எழுதிருக்கீங்களா 10 into 1.3 minus 40 into minus 0.1 is equal to 17 and delta 2 delta செகண்ட் காலம் டெல்டாவோட செகண்ட் காலம்க்கு பதிலாக இந்த சோர்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 0.8 -0.1 ஃபஸ்ட்டு காலம் அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் காலம் டெல்டா 2னா செகண்ட் காலம் போல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அவ்வளவு 1040. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண விட 0.8 into 40 நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன்னா 0.8 into 40 மைனஸ் ஆஃப் என்னது இதோட வேல்யூஸ் -0.1 into 10 வாட்ஸ் த ஆன்சர் 4 வந்து 33. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வோல்டேஜ் சோர்ஸ் V1 கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ V1 கால்குலேட் பண்ணதுக்கு என்னப்பா ஃபார்முலா டெல்டா V1 டிவைட் பை டெல்டா ஓகே. கொடுத்துருக்க நெட்வொர்க்கில் எத்தனை நோடு இருக்குது 2 நோடு தான் V1 V2. அப்போ எத்தனை ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் 2 ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோம் ஓகேவா. 2 ஈக்குவேஷன்ஸ்னால் V1 V2 வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு டெல்டா 1 டெல்டா 2 வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ டெல்டா 1 டெல்டா 2 நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. பண்ண வேல்யூ என்ன பண்ணுறது ஈக்குவேஷன்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ V1 is equal வாட்ஸ் ஃபார்முலா ஃபார் V1 is equal to டெல்டா V1 டிவைட் பை என்னது டெல்டா. ஸோ டெல்டா V1 வேல்யூ எவ்வளோப்பா 17 டிவைட் பை டெல்டாவோட வேல்யூ இஸ் 1.03. வாட்ஸ் த ஆன்சர் ஃபார் V1 is 16.5 volt and V2 is equal to delta V2 divided by del. So delta V2 value is evolve 33 divided by delta value is 1.03. So what's the final
final answer is 32.04 volt. Okay va. So the final answer for V1 and V2. Okay. ஸோ இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நோடு வோல்டேஜ் அனலைசிஸ் மெத்தட். மேக்ஸ்வெல் மெஸ்கரண்ட் மெத்தடுக்கும் நோடு வோல்டேஜ் அனலைசிஸ் மெத்தடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை பயன்படுத்தி ஒரு லூப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரேம் பண்ணுவோம். இங்கே கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், லூப் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி வோல்டேஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அங்கே கரண்ட் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுவோம். அந்த லூப் ஈக்குவேஷன்ஸ் மூலமாக கரண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அந்த தியரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். வோல்டேஜ் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நோடு வோல்டேஜ் மெத்தட் அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன அசம்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட நோடு இருந்துச்சுன்னா ஒரு நோடு ரெஃபரன்ஸ் நோடுன்னு வச்சுக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் நோடோட வோல்டேஜ் வந்து ஆல்வேஸ் என்னது 0. மற்ற 2 நோடோட வோல்டேஜ் வந்து என்ன பண்ணலாம், V1 V2 அப்படின்னு சொல்லி நீ எடுத்துக்கணும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 நோட்ஸ் இருக்குது அப்படின்னா எத்தனை ஈக்குவேஷன்ஸ் வரும்ப்பா, n-1 லூப் ஈக்குவேஷன்ஸ் வரும். ஸோ 3 - 1 = 2 லூப் ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் எழுதிக்கொள்ளலாம். ஓகேவா. ஸோ இங்கே நோடு வோல்டேஜ் முறையில் ஒரு நெட்வொர்க்கை சால்வ் செய்யும் முறை தான். திஸ் இஸ் ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கில் மொத்தம் நோடு வந்து 3. இதில் 3வது நோடு தான் நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், 2 ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நான் என்ன பண்ணுறேன், சால்வ் பண்ணி என்ன பண்ணுறேன், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது G into B is equal to another I. So G is the another conductance matrix and B is the another voltage matrix and I is the current matrix. Okay va. So இது வந்து எப்படி மேட்ரிக்ஸ் பண்ணா, G11 G12 and G21 and G22 into V1 V2 will be equal to I1 I2. G1 G12 அந்த மாதிரிலாம் இருக்குல்லப்பா. G11 என்ன ஃபர்ஸ்ட் லூப்பில் உள்ள மொத்த கண்டக்டன்ஸோட வேல்யூ, G22னா செகண்ட் லூப்பில் உள்ள மொத்த கண்டக்டன்ஸோட வேல்யூ, அண்ட் G12னா ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் உள்ள காமன் கண்டக்டன்ஸ் வேல்யூ. அந்த காமன் கண்டக்டன்ஸ் வேல்யூவே எவ்வளவு என்ன பண்ணணும் அப்படின்னா வித் நெகட்டிவ் சைன்ஸோட என்ன பண்ணணும், நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஓகேவா. அதான் இங்கே. ஸோ இட்ஸ் அசம்ஷன்ஸ் ஃபார் நோட் வோல்டேஜ் அனலைசிஸ் மெத்தட். ஸோ ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் டைமில் ஒரு சர்க்யூட்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணி அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம சர்க்யூட்குள்ளே போகிறோம். சர்க்யூட்டில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னப்பா, இந்த சர்க்யூட் ஸோன் பிலோ ஃபைண்ட் த வோல்டேஜஸ் V1 and V2 பை தி நோட் வோல்டேஜ் வந்து மெத்தட். ஸோ V1 V2ன்ற 2 நோட் இருக்குது. அப்போ 2 லூப் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். V1 V2 வோல்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு V1 வோல்டேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நோடு 1ல் என்னென்ன அது ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கும், அதோட ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். இங்கே வந்து கண்டக்டன்ஸ்னால் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் உடைய ரெசிப்ரோக்கல். ஓகேவா. தான் தலைகீழி. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஃபஸ்ட்டு நோடில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் 2 ohm 5 ohm and 10 ohm. ஸோ அதை என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும்னா இந்த மாதிரி கிடைக்கும். 0.8 - 0.1 - 0.1 at 1.3 into V1 V2 will be equal to 10 and 40. ஓகே. இந்த மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு டெல்டா, அது வந்து என்னது 0.8 - 0.1 - 0.1 1.3 அப்படின்றது என்னது டெல்டா. ஸோ இந்த டெல்டாவில் என்ன பண்ணுற, 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டெல்டா வேல்யூ சொல்லிப்போம் 1.03 அண்ட் டெல்டா 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம்க்கு பால் அந்த கரண்ட் சோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 10 40 - 0.1 1.3. So equal to 10 into 1.3 minus another 40 into minus 0.1 is equal to another 17. And delta 2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் காலமுக்கு பதிலாக இந்த கரண்ட் சோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ 0.8 minus another 0.1 10 and 40. ஸோ 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0.8 into 40 minus of minus 0.1 into another 10. So what is the answer is 33 வந்து இது. ஸோ இப்போ V1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன, V1 is equal to delta V1 divided by delta. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் நான் என்ன பண்ணுறேன், delta V1 and deltaவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா finally we can get the answer for V1 is 16.5 volt. ஓகேவா. ஸோ delta V1 is equal to 17 divided by delta values 1.03. ஸோ ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், கேல்குலேட்டில் சப்ஸ்டிட் பண்ணும் போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குப்பா, 16.5 volt. V2 வேல்யூ ஃபவுண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, delta V2 divided by delta. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் delta V2 and deltaவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா finally we can get the answer for V2 is equal to 33 divided by 1.03 is equal to 32.04 volt. ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், நோடு வோல்டேஜ் அனலைசிஸ்னால் என்ன, அதோட ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்தோம், அது என்னென்ன அசம்ஷன்ஸ்லாம் நம்ம மேட் பண்ணுறோம், அப்போ அது ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. நல்லா ஒன்று பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸ்வெல் மெஸ்கரண்ட் மெத்தட்னா என்னன்னா, மெஸ்கரண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி கரண்ட் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுவோம். அண்ட் இந்த தியரம்ஸ் நோடு வோல்டேஜ் மெத்தட் அனலைசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி வோல்டேஜ் என்னன்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். அண்ட் மெஸ்கரண்ட் மெத்தட் அனலைசிஸ் மெத்தடில் கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் எழுதி அதோட மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஃப்ரேம் பண்ணி அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம், டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் எங்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.